பரவாயில்லையே, 5 நிமிஷத்தில் வந்துட்டோம். நல்ல வேலை, இங்கே யாருமே இல்லை. ஹலோ சார், பீஸா கொண்டு வந்திருக்கேன். வணக்கம். ரைட்டு. நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்ட. அம்மா சிட்டிலேருந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்த? அது நான் குறுக்க வழியில் பூந்து வந்தேங்க. நான் ஜிபே பண்ணிட்டேன்ப்பா. சரி, இந்தாங்க பிடிங்க. அப்புறம் இதுதான் உங்கள் வீடா என்ன? அதில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கேட்குறியா? இன்னைக்கு எனக்கு லீவுப்பா. அதான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி மச்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏ வணக்கம்ப்பா. வணக்கம். உனக்கு கூட தெரியுமா, நான் எப்பயுமே வெளியே போனால் மனுஷங்களோட தலையை கடிச்சு தான் திம்பேன். ஆனால் இப்போ அந்த ஸ்பைடர் மேன் வந்ததுலேருந்து அதுக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக போச்சு. அவன் மட்டும் இப்போ இங்கே இருந்தான். இதுதான் அவன் கதையும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரொம்ப கொடூரமாக தான் பண்ணுறோன்னு. அதான்ப்பா எங்கே பார்த்தாலும் ரத்தம், குடல உருகி போடுறது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் வேலையே அதுதானே. சரி, உனக்கு இப்போ டிப்ஸ் கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? நான் வேணா அதில் காசு அனுப்பிச்சி விட்றேன். சாரி, நான் டிப்ஸ் வாங்குறதில்ல. வேணாமா? உனக்கு நான் கொடுத்தே ஆகணும். டிப்ஸே வேணாம். எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன். கொடுக்கலன்னா தப்பா எடுப்பா. வாங்கிக்கோ. கடைசியாக சொல்கிறேங்க, எனக்கு டிப்ஸ் வேணாம். வாங்கிக்க. நன்றி, தவிர வேறு எதுவும் வேணாமா? அதே போதும். அப்புறம் நான் வரேன். ஏய், உனக்கு ஹாப்பி தீபாவளிப்பா. உங்களுக்கும் தான். பார்த்து கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி. பார்த்து போய்ட்டு வா. திரும்பவும் பார்ப்போம். என்னது இது? ஒரு நிமிஷம். ஏய் நண்பா, திரும்ப வாப்பா. மாட்டினேன். இது என்னது? உன் வீடு அட்ரஸ் தெரியுங்கண்ணா? எனக்கு தெரியும். நான் ஒன்று நார் கிழிக்க போறேன்டா. நாளைக்கு நான் நார் கிழிக்கிறேன்.